இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி? நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு ஆடியது கவுசா செய்ய போறோம். அத்தோ கவுசா. அத்தோ கவுசா. கவுசா செய்ய போறோம். ஆடியன் இது ஆனியன். ஓகே. இது என்ன? இது எக். இது புளி தண்ணி. புளி தண்ணி. இது ஆனியன். இது முட்டைக்கோஸ். இது பவுடர். இது ஸ்பைசி. இது கார்லிக். ஓகே. இது ஸ்பைசி. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கவுசா செய்ய போறோம். அத்து. மம்மி கிட்ட கேட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப நாளா இப்பதான் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அதை வந்து எப்படி செய்யறதுன்னு போட்டுருவோம். என்ன பண்ணோம் மாமா? செஞ்சிருவோமா? செஞ்சுட்டா போச்சா? இப்ப தேவையான பவுல் எடுத்துப்போம். கவுசா செஞ்சிடலாமா? இதான் கவுசா. இதான் கவுசா. சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாக்குறியா? ஸ்பைசி இல்லாம அப்படியே கொஞ்சம் செஞ்சு தரேன். போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆனியன். ஸ்பைசி இல்ல, அதான் வந்துட்டு கொடுக்கல. போடுங்க. ஓகே. ஸ்பைசி போட்டுக்கிட்டு அடுத்து முட்டைக்கோஸ். அடுத்து முட்டைக்கோஸ் எவ்வளவு தேவையோ போட்டுக்கலாம். ஓகே. இது என்னம்மா? ஃப்ளவர். சரி, பவுடர். அவனுக்கு தெரிஞ்சு பவுடர் இல்ல. கொஞ்சமா போடுங்க. லைட்டா. ஓகே. போதும். அடுத்து நானும் இது போட போறேன். எது போட போறீங்க? இதுதான். அது என்னது? ஆனியன். உனக்கு எப்படி தெரியும்? இதுதான். அது புளி தண்ணி போடணும். அதுவும் போடணுமா? எக் போடணும். எக் போடணுமா? ஆனியன் போடணும். யாருக்கு செய்றீங்க இது? ரெண்டு பேர். 3 பேர் தான். யாருக்கு? டாடிக்கு, யாஸ்மிக்கு, மம்மிக்கு. யாஸ்மிக்கு எவ்வளவு, மம்மிக்கு எவ்வளவு, டாடிக்கு எவ்வளவு? அடுத்து முட்டைக்கோஸ் ஆனியன் எல்லாம் போட்டோமா? அதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டுக்கலாமா? இல்ல நான் பாடுறேன், நீங்க பாருங்க. கீழே ஊத்திடுவீங்க. புளி தண்ணி லைட்டா 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிப்போம். தரமா உனக்கு கொஞ்சோண்டு ஆயில் மிக்ஸ் பண்ணிப்போம். இதுதான் கார்லிக், பூண்டு வறுத்தோம்ல அந்த எண்ணெய். தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டு போதும். ஓகே, போதுமா வச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கார்லிக் போட்டுருவோம். கார்லிக் போடுங்க. அடுத்து ஆனியன். ஏன் க்ளவுஸ் போட்டுக்கணும்? பையன்லாம் சாப்பிடணும்ல, அதுக்காக க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். க்ளவுஸ் போடாமே செய்யலாம், வீட்டில் தானே இருக்கு. கொடுங்க. ஒன்று போதும், ஒரு எக்கு போதும். எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி போதும். ஒன்று போதும். அவனால முடியல என்ன பார்த்துட்டு. டிஷ்யூ வச்சுக்கோங்க. என்னமா பண்றீங்க? கவுசா ரெடி. கவுசா பண்றீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எப்படி தெரியும்? நல்லா தெரியுமா? டாடி வாங்கி கொடுத்துருக்கேன்னு. எப்ப வாங்கி கொடுத்தாங்க? நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க. எப்ப நாளைக்கு போய் வாங்கி கொடுத்தீங்களா? ஊர்ல போகும்போது வாங்கினே கொடுத்தேன்னு அதை சொல்றோம். பிளேட் அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணி கவுசா ரெடி. ஒண்ணு போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி போதும். அது மம்மிக்கு, இது யாஃபிக்கு. கவுசா ரெடி. போதும். ஓகே. இதான் ஸ்பைசிக்கு இடிச்ச மிளகா. அவ்வளவுதான், கவுசா ரெடி. ஹோம்மேட் கவுசா ரெடி. இப்போ பிளேட்ல வச்சிருவோம்.
கவுசா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்த்துட்டு கவுசா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லு. ரெடி ஆயிடுச்சு. Thank you. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்லு. யாக்கு சாப்பிடுறியா? இது மாதிரி வீட்டில் இருக்கும்போது நீங்களே ஈஸியாக செஞ்சு இது மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்பைசி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு. யாக்கு சாப்பிட்டு பார்ப்போம். யாக்கு சாப்பிட்டுட்டு சொல்லு. எப்படி சாப்பிடுறியா? ஆமா ஃபர்ஸ்ட் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டு பாரு. ஆமா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. நீ அவ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சூப்பரா இருக்கா? நீ ரோட்டி வாங்கி கொடுத்தல ரோட்டி கடையில. சேம் டேஸ்ட். சேமா இருக்கா? ஓகே. கவுசா வந்துருச்சா? இப்ப கவுசா சாப்பிடுங்க. குடு குடு. சாப்பிடு. அப்படியே அந்த எண்ணெய் முட்டையும் செஞ்சா நல்லா இருந்திருக்கும். எண்ணெய் முட்டை போடுற அடுத்து வெயிட் போட்டுருவோம். ஓகே. இங்க பாரு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? அங்க சொல்லுங்க. எப்படி இருக்கு யாசி? செஞ்சாச்சு. இப்ப சாப்பிட்டு பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்னு. நான் சாப்பிட்டு சொல்றேன். ஆஹா செம்மையா இருக்கு. இது சாப்பிட்றதுக்கே ஊருக்கு போகணும்னு வீட்லயே செஞ்சு கொடுத்துட்டேன். செம்ம டேஸ்ட்டுமா, சூப்பரா இருக்குமா. அங்க சாப்பிட்ற மாதிரியே சேம் ஃபிளேவர் வந்துருக்கு. யாசிக்கு இப்ப முட்டை ஒண்ணு செய்வோமா? அடுத்து என்ன முட்டை எப்படி செஞ்சு காட்டுங்க. அது தனி வீடியோல போடலாம். செம்மையா இருக்கு. நானே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பாக்கெட் இருக்கு, அதை வச்சு எனக்கு செஞ்சு கொடுத்துரு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு கவுசா. இனிமேல் நீங்கள் கடைக்கு போய் சாப்பிடணுமே அவன் தேவையில்லை, வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்றலாம் ஃபேமிலியாக எல்லாமே. சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி புதிய புதிய வீடியோட உங்களை வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோட நான் வரேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் தெரியுமா? அப்புறம் யாஃபி வந்து டெய்லி பாருங்க. ஓகே. அங்க பாரு தளபதி பாட்டு வந்துது. யாஃபி யாஃபி அங்க பாரு மம்மி கேக்குறாங்க. இங்க பாரு. அது யாருமா டிவில? தளபதி. தளபதியா? உனக்கு தெரியுமா? போய் பார்க்கலாமா? ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோட வரேன். புது வீடியோ ஏதாச்சும் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் வீடியோ பண்ணலாம். ஓகே. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்? பாய். பாய் சொல்லு. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். பாய். ஓகே.